பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரத்தில் நாம் முடிவை எதிர்பார்த்திருக்கிறோம். தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதான போராட்டங்கள் நமக்கு நல்ல முடிவை, நாம் எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்கறது இல்லைங்க. காரணம், நம்ம என்ன செய்து விடுகிறோம் அப்படின்னா, அநேக நேரத்தில் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் தேவனை நம்புவது இல்லை. 17வது வசனம் சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நான் என்ன செய்கிறோம், நமக்கு அறிமுகமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையையும் அவர்கள் வாழ்க்கையையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம்ல. சில நேரத்தில் அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இவங்க எப்படி இருக்கிறாங்களே. நீங்கள் மற்றவர்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஏன்னா உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். எல்லா சூழ்நிலையிலையும் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் விட்டு விடாதீங்க. எரேமியா 29:11 வாசித்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தர் நம்முடைய எல்லா நினைவுகளையும் அறிந்திருக்கிறாருங்க. அவர் நம்மளை குறித்து நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாமே அது சமாதானத்திற்கு ஏதுவானவைகள் தான். அது ஒரு நாளும் நமக்கு என்ன கொண்டு வராது அப்படின்னா, தீங்கு கொண்டு வராது. அப்படின்னா ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் எதிர்மறையாய் நடக்கிறது? நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் மற்றவர்களை நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுடைய அழைப்பு வேறு, அவர்களுடைய அழைப்பு வேறு. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மை கண்ணோக்கமாய் இருக்கிறார். நம்ம மேலே மட்டும் இல்லைங்க, நம்முடைய எல்லா காரியத்திலையும் அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். சங்கீதம் 73வது அதிகாரம் 2-3 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அவங்களுக்கு இடுக்கன் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. அப்போ நம்ம தேவனை நம்புகிறன்னா ஏங்க உறுதியாக இருக்க முடியாது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20வது வசனம், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்போதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் ஆவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக அப்படி முடியும். நீங்கள் தேவன் மேலே எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கையை நீங்கள் வைக்கிறீங்களோ
அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தாங்க உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும். எபிரெயர் 10:35 வாசிக்கும்போது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்க. நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக பிதாவே, உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் அவர்கள் எந்த காரியத்திற்கு எப்படி நம்புகிறார்களோ, அவர்கள் உங்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.